வணக்கம். நாரதரை பற்றி பேசிக்கொண்டு வந்த செய்திகளில் பலருக்கு முக்கியமாக கேள்வி கேட்டாங்க. என்னங்க வள்ளி திருமணத்தில் வரக்கூடிய நாரதரை மறந்துட்டிங்களே, மகாபாரதத்தில் நாரதர் வருவார்னு சொன்னீங்களா, அது என்னன்னு சொல்லலை அப்படின்லாம் கேட்டாங்க. அதாவது பாண்டவர்கள் சூதாடி தோற்ற பிறகு கானகம் செல்கிறார்கள். கானகம் சென்ற போது நாரதர் துரியோதனனை காண வருகிறார். துரியோதனா கேள்விப்பட்டாயா, அர்ஜுனன் தவம் செய்ய போய்விட்டான். ஓ, சன்னியாசையா போய்விட்டானா என்று மகிழ்ந்தான் துரியோதனன். இல்லை இல்லை, பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக போயிருக்கிறான். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது நீ யோசித்துக்கொள். தவத்தை தவிர்த்து விடு நாராயண என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்படி அவர் சொல்லிவிட்டு சென்றவுடன் ஒரு முனிவனை கூப்பிட்டு யாகம் செய்து அந்த யாகத்திலிருந்து ஒரு கொடூரமான பன்றியை வரவழைத்து அந்த பன்றி தான் சென்று கையை மேலே தூக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்ற அர்ஜுனனை வீழ்த்தப் போகிறது. அதை அறிந்து கொண்ட சிவபெருமான் தன்னை நோக்கி தவம் இருக்கின்ற அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் பெறுவதற்கான தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க பார்வதியோடும் முருகப்பெருமானோடும் வருகிறார் என்கிற செய்தியை நாம் மகாபாரதத்திலே பார்க்கின்றோம். ஓரேனம் தனை தேட ஒளித்தரலும் இருபாதத்து ஒருவன் அந்த போரேனம் தனை தேடி புறப்பட்டான். இப்படி மகாபாரத கதையிலே பார்க்கிறோம். இன்னும் சொல்வதாக இருந்தால், வள்ளி திருமண நாடகத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்த பிறகு தெய்வானியை மணந்து கொள்கிறார். முற்பிறப்பில் தெய்வயானியும் வள்ளியும் சகோதரிகள், ஒரே கணவனை அடைய வேண்டும் என்று தவமிருந்தவர்கள். தெய்வயானை இந்திரனுடைய மகளாக பிறந்து முருகப்பெருமானுக்கு மனைவியாகிறார். இப்போது வள்ளி தவம் செய்து கொண்டிருக்கிறாள். வள்ளியை முருகன் மணம் முடிக்க வேண்டும். அதற்கு யார் துணை நின்றார்கள் என்றால் நாரதரே துணை நின்றார். நாரதரே வந்து முருகப்பெருமானை பார்த்து, வள்ளி என்ற ஒரு பெண்ணை காட்டிலே இருக்கிறாள், மலைக்குற பெண்ணவள், மான் வயிற்றிலே பிறந்தவள், அவளை காண வேண்டாமா என்று சொல்ல முருகன் அவளுக்கு அருள் செய்வதற்காக வருகின்றார் என்பதுதான் வள்ளி திருமண நாடகம். இன்றைக்கும் கூட வள்ளி திருமண நாடகத்தில் எப்படி முருகனுடைய பாத்திரம் முக்கியமோ, வள்ளியினுடைய பாத்திரம் முக்கியமோ, அதே போல் நாரதருடைய பாத்திரமும் மிக முக்கியம். சங்கரதா சுவாமிகள் வசனம் எழுதி வள்ளி திருமண நாடகம் போடப்படுகின்ற போது பார்த்தால் நாரதருக்கும் வள்ளிக்கும் இடையே நடக்கின்ற அந்த உரையாடல் இருக்கிறதே, அதை போல ஒரு அழகு பார்க்க முடியாது. நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது எங்களூர் சோழவந்தானில் வள்ளி திருமண நாடகம் நடைபெறும். அந்த காலத்தில் மிக புகழ்பெற்ற நாடக நடிகரும் திரைப்பட நடிகருமான டிஆர் மகாலிங்கம் முருகப்பெருமானாக வருவார். வள்ளியாக யூஆர் ஜீவரத்னம் வருவார். இப்போது நாரதர் வேடத்திற்காகவே ஒருவரை சிறப்பாக புதுக்கோட்டையிலிருந்து அழைத்து வருவார்கள். அவருடைய பேர் எனக்கு மறந்து போச்சு. ஆனால் அந்த ரெண்டு பேருக்கும் இடையே நடக்கின்ற அந்த வாக்குவாதம் இருக்கிறது பாருங்கள். ஒவ்வொரு வரியை கைதட்டு கிடைக்கும். நாரதர் எல்லா கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். சில நேரங்களில் நாரதரை திணறி போகும்படியாக வள்ளி கேள்விகளை கேட்பாள். ஆக முருகப்பெருமான் வள்ளியோடு சேர்வதற்கு துணை நின்றவர் நாரதர். அதனால தான் வால் போஸ்ட் அடிக்கிறப்ப முருகனாக டிஆர் மகாலிங்கம், வள்ளியாக யூஆர் ஜீவரத்னம், நாரதராக என்று அந்த வால் போஸ்ட்லேயே போடுறாங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட பெருமை உடையவர். அவருடைய அந்த புகழ் அப்படி உண்டு. இன்னும் கூட சொல்கிறதா இருந்தால், பத்திரிகையாளர்களில் சிலர் வந்து தங்களுடைய பேரை நாரதர்னு வச்சுருப்பாங்க. சோ கூட தன்னுடைய பத்திரிகையில் நாரதரை பற்றி அதிகமாக சொல்லுவார். ஏன்னா செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதும், புதிய செய்திகளை உருவாக்குவதும், அதன் மூலமாக நன்மைகள் நடக்க வேண்டும் என்று நினைப்பதுமாக நாரதருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. பிரம்மா சரஸ்வதியினுடைய மகன், கல்வியாளர், தேவரிசி, திருலோக சஞ்சாரி, எல்லா காலங்களிலும் இருக்கின்ற சிரஞ்சீவி, மகதி என்ற யாழை உடையவர், எப்போதும் பயணப்பட்டு கொண்டே இருப்பவர். அத்தகைய பெருமையுடைய நாரதருடைய கதைகளை பற்றி நாரத புராணம் என்கின்ற ஒரு பெரும் புராணமே பாகவத புராணம் போல் இருக்கிறது என்று சொன்னால், நாரதரை நாம் இப்போதும் கூட சந்திக்கலாம். ஏதாவது ஒரு செய்தியை சொல்கிறப்ப வந்து நாரதர் வேலையை ஆரம்பிச்சில அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இதுக்கு எனக்கு ஒரு அனுபவம் உண்டுங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முதல்ல ஒரு சின்ன கிராமத்துக்கு பேச போயிருந்தேன். அப்போ
பட்டிமன்றம்னா என்னன்னு அந்த ஊரில் தெரியல. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் கணவனா மனைவியாங்கிற மாதிரி ஒரு தலைப்பு. அப்போ கணவன் ஒருத்தர் பேசுகிறாரு. பேசி முடித்த உடனே நான் மனைவின்னு பேச வரக்கூடிய அந்த பெண்மணியை அழைக்கிறப்ப, இதோ கணவன் அவர் பேசிட்டார், எவ்வளோ சாதாரணமாக பேசிட்டார் உங்களை பற்றி, நீங்கள் இப்படிலாம் இருக்கலாமா, எந்திரிச்சு பேசுங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே கீழே இருந்த ஒரு கிழவி எந்திரிச்சு, ஆமாம் நீ உன் நாரதர் வேலையை காட்டு அப்படின்னு என்னைய சொல்லிச்சு. உடனே சபையே சிரிச்சிருச்சு. எனக்கும் சிரிப்பு தாங்க முடியல. என்னையும் சேர்த்து நாரதரா அந்த அம்மா சொன்னது. ஏன்னா சண்டையை முடிச்சு வைக்கிறதுக்கு பதிலாக சண்டையை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை சொல்லிச்சு. இன்றைக்கும் இலக்கியங்களில் தோன்றிய, புராணங்களில் தோன்றிய நாரதர் இன்றைக்கும் அரசியல், திரைப்படம், நாடகம் என்று கலையுலகிலும் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மறக்க முடியாத பெயர் நாரதர் என்ற பெயர். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.